தமிழகத்தில் 2023-2024 கல்வியாண்டு வருகின்ற மே மாதத்துடன் முடிவடைகிறது. பள்ளிகளில் பொது தேர்வுகள் முழு ஆண்டு தேர்வு முடிவடைந்ததும் இந்த கல்வியாண்டு நிறைவு பெறும். அடுத்த கல்வியாண்டு 2024-2025 வருகின்ற ஜூன் மாதம் தொடங்கும். பொது தேர்வுகள் முடிந்து விடுமுறைக்கு பின் பள்ளிகள் ஜூன் மாதம் திறக்கப்படும். இந்த நிலையில் அடுத்த கல்வியாண்டிற்கான மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் முன்கூட்டியே அச்சிடப்பட்டு தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை மூலம் அந்தந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்புகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விலையில்லா பாட புத்தகங்கள் வரத் தொடங்கின. தற்போது முதற்கட்டமாக 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கான பாட புத்தகங்கள் சென்னையில் இருந்து வந்துள்ளது. இவை அனைத்தும் புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகம் அருகே உள்ள குடோனில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் விலையில்லா பாட புத்தகங்கள் வர உள்ளது. மொத்த பாடப்புத்தகங்களும் வந்த பிறகு அந்தந்த பள்ளிகளுக்கு பிரித்து அனுப்பும் பணி நடைபெறும். இந்த பணி வருகின்ற மே மாதத்தில் மேற்கொள்ளப்படும். இதற்கான ஏற்பாடுகளை கல்வித்துறை வட்டாரத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். வடிவேல் கதையாக பண்ற நீ வடிவேல் கதையாக ஆதி முடிச்சு
காசு மட்டும் இங்கே வச்சுட்டோம். ஒரு விஷயம் இந்த ப்ரெஸ் வந்துருச்சா காவேரி நகரில் இருக்கான்னு செக் பண்ணணும். காவேரி நகர் ஆமாம், அது இருக்கா? அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான பாடப்புத்தகங்கள் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடப்புத்தகங்கள் அனைத்தும் இங்கு பெறப்பட்டு பள்ளிகளுக்கு லாரிகள் மூலம் இங்கிருந்து அனுப்பி வைக்கப்படும். முதன்மை கல்வி அலுவலகம் மூலமாகவே அனுப்பி வைக்கப்படும். அனைத்துமே பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடை மற்றும் நோட்டு அனைத்தும் பள்ளிகள் திறந்த உடனே மாணவர்களுக்கு உடனே வழங்கப்படும்.